ஐயனார் துணை அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, வானதி வந்து அவங்க வீட்டில் வந்து கோச்சுக்கிட்டு சண்டை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, சோழன் வந்து அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுதான் ஒரு தீர்வா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் பாண்டியன் நல்லபடியா யோசிச்சு வந்து வானதிய தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. இந்த மாரி வந்து நம்ம 2 பேரும் இப்ப கல்யாணம் பண்ணா சரி வராது. நம்ம 2 பேருக்குமே வந்து கரெக்ட்டான வயசு இல்ல. இன்னும் கொஞ்சம் வயசு ஆகணும். அது மட்டும் இல்லாம நானும் கொஞ்சம் செட்டில் ஆகணும் அப்படிலாம் சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்றாங்க. எனக்கு எல்லாம் புரியுது பாண்டியன். நான் ஒண்ணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் உடனே அப்படின்னு நினைச்சுலாம் நான் வரல. ஏதோ எங்க வீட்ல வந்து உன்னை ஏத்துக்கல. என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன், "நீ இவ்ளோ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வானதி கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க. "நீ இந்த மாரிலாம் பேசும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பாண்டியன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. "சரி நான் எங்க வீட்டுக்கே போறேன். நான் ஹாஸ்டல்லலாம் இருக்கல. நான் எங்க வீட்டுக்கே போறேன். எங்க வீட்ல இருக்க எனக்கு என்ன உரிமை இல்லையா? அவங்க ஏதாவது பண்ணா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வானதியும் தைரியமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா அப்பா மேலேயே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.